இந்த கேக் வந்து சர்ப்ரைஸாக கொடுக்க வேண்டிய ஆர்டர் தான். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்கனால என்கிட்ட வந்து சர்ப்ரைஸாக கொடுக்க சொல்லி இந்த கேக்கை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஆனிவர்சரி கேக்கு தான். அவங்க வந்து ஃபாரினில் இருக்கனால கொடுக்க சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்காக தான் நான் இந்த கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்து அவங்க எப்படி சர்ப்ரைஸாக இருக்காங்க எல்லாமே வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இது வந்து ஒரு 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தீம் தான். அதை வந்து நான் வந்து ரெயின்போ கேக் தீமில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கேக் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு அதோட ஒரு சில திங்ஸும் அவங்க கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அவங்க வந்து மேரேஜ் ஆகி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆல்பம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. மேரேஜ் ஆகி 9 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் அந்த ஆல்பம் வந்து ரெடி பண்ணி அவங்க ஒய்ஃப்ட்ட கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க ஃபாரினில் இருந்துட்டு இந்த கிஃப்ட்லாம் அவங்க ஒய்ஃப்ட்ட கொடுக்க சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி வீட்டிலே எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே எங்கள் மச்சானுக்காக நாங்கள் ரெடி பண்ணது தான். வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பண்ணது எதுவுமே வீட்லேயும் யாருக்கும் தெரியாது, அவங்களோட ஒய்ஃபுக்கும் தெரியாது. லாஸ்ட்டில் மச்சான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க கேக் மட்டும் கொடுக்காம அதோட டெய்ரி மில்க் சாக்லேட்டு ஆல்பம் இது எல்லாமே வாங்கி வச்சு கொடுக்க சொன்னாங்க. எல்லாமே அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீடியோ காலில் வந்து அவள் ஹஸ்பண்டில் வந்து காமிச்சிட்டு இருந்தா. அன்னைக்கு நாள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக ஸ்டார்ட் ஆனாலுமே எண்டிங் வந்து ஹாப்பியாக தான் முடிஞ்சுது. அவங்க அங்கே இருந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணனால அவளுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. எங்கள் குட்டீஸ்லாம் கேக்கை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அன்றைக்கி கேக் வந்து ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி கேக் ஆர்டர்லாம் பண்ணணுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டா பேஜும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தி கேக்ஸ், அப்புறம் பிஸ்கட்ஸு, முட்டை மிட்டாய், ப்ரௌனி இது எல்லாமே நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் குட்டீஸ்க்கான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கட்டு, ஹெல்த்தி ப்ரௌனி, ஹெல்த்தி ராகிக்கு இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எதுனாலும் என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.